அவ லியாங் யுவான் தானே? அடி வா, அட்ரா அட்ரா. நீ என்ன பண்ணுவியோ அதே தான் நாளைக்கு நான் அவளுக்கும் பண்ணுவேன். உங்க 2 பேருக்கு ஏற்கனவே நல்லா பழக்கம் இருக்கும் போல இருக்கு. கிளம்ப. நீ ஒரு லூசர். ஹீரோ ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாத. ஹாய். ஹாய். சாரி நான் லேட்டாக வந்துட்டேன். இந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்த இடம் ஆஃபீஸில் இருந்து கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ணா. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த இடத்த பற்றி அவ்வளோவா தெரியாது. பார் சூப்பராக இருக்கு, அட்மாஸ்பியர் கூட நல்லா இருக்குல்ல? சரி, சியர்ஸ். சியர்ஸ். அம்மா, இப்போ நீ எங்கே தங்கிட்டு இருக்க? இங்கே தான் ஹோட்டலில். ஷென்சனில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டை நான் சேல் பண்ண போகிறேன். ஆனால் லாஸ்ட் டைம் என்கிட்ட சிங்கப்பூருக்கு ஷிஃப்ட் ஆகுறேன்னு சொன்னியே. நீ என்ன பண்ண போற? உனக்கு என்ன பிளான்ஸ் இருக்கு? ஓ, என் ஜாபை பற்றியா? நான் இன்னும் ஜியோட எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்டாக இருக்கேன். உனக்கு சிங்கப்பூருக்கு ஷிஃப்ட் ஆகுற சான்ஸ் இருந்தா போவியா? உன்னோட விருப்பத்தை சொல்லு. இந்த எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் பிரசிடென்ட் ஆஃபீஸோட ஒரு பார்ட். நாங்கள் ரொம்ப இண்டிவிஜுவலாக இருப்போம். அண்ட் சிங்கப்பூர் போகணுன்னா ப்ரொமோஷன் வேலையாக தான் போகணும். அங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதும் ரொம்ப கஷ்டம். நீ அங்கே வேலைக்கு போகாம வாழ்றதுக்கு போனீனா உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு உன்னை பிடிக்கும்னு. எனக்கு கூட நல்லாவே தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும்னு. நான் 2 வருஷமா ஓவர்சீஸ்ல ஒர்க் பண்றதுனால ஃபாரின் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு எனக்கு. உனக்கு இன்னுமா தோணல நம்ம 2 பேரும் எவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டு இருக்கோன்னு? அதனால நான் என்ன பிளான் பண்றேன்னா இந்த வருஷமே செட்டில் ஆயிடலான்னு. இந்த வயசுல கல்யாணத்தை கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். எனக்கு உன்னோட மெச்சூரிட்டி, இன்டெலிஜென்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மள மாதிரி அடல்ட்ஸ்க்கு மேரேஜ்ல நார்மல் திங் தானே. சீக்கிரம் பண்ணணும்ல. நீ சொன்ன மாதிரியே உன்னோட கரியர் ஒரு ஆக்வர்ட் பொசிஷன்ல இருக்கு. உனக்கு ப்ரொமோஷன் கூட கிடைக்காது. உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா? நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான டாபிக்ஸை பற்றி பேசுவோன்னு நான் நினச்சி பார்க்கல. நமக்கு வயசாயிட்டே இருக்கு, அதான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசிட்டேன். வயசாகுதுல்ல, என்ன சொல்ற? எனக்கு இப்பவே உன்னோட ரிப்ளை சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் 2 மாசம் இங்க தான் இருக்க போறேன். எனக்கு இப்பவே கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணமே இல்லை. நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை என்னோட ப்ரொபோசல் இப்படி இருக்கும்னு, அதுவும் இந்த மாதிரி ஒரு இடத்துல. என்ன தப்பா நினச்சிக்காத. நான் ஒன்றும் ஸ்கிப் பண்ணணும்னு சொல்லலை. அதாவது நம்மளோட டேட்டிங் பார்ட்டை. நான் என்ன சொல்ல வரேன்னா, மேரேஜ் தான் நம்மளோட அல்டிமேட் கோலாக இருக்கணும். நான் உன்கிட்ட ரொம்ப தெளிவா சின்சியராக உன்கிட்ட சொல்கிறேன். இந்த விஷயத்தில் நான் ரொம்ப சீரியஸாக இருக்கேன்.
சின்னி இன்னைக்கு ஒரு கமர்ஷியல் மேட்ச் தானே ஆடுறான், நாம அதை போய் பார்க்கணுமா என்ன? ஒரு அத்லீட்டை நம்ம அதிக பொட்டென்ஷியலோட சைன் பண்றோம். இது ஷார்ட் டேர்ம் பார்ட்னர்ஷிப் மாதிரி கிடையாது. சோ நாம அவங்களோட ஸ்பிரிச்சுவல் கோரையும் பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் லீனா நைக்குக்கு சப்போர்ட் பண்ணும்போது அவளுக்கு 16 வயசு தான். அப்போல இருந்து அவ எல்லா மேட்சுக்கும் சியர் பண்றதுக்காக அவங்கள அனுப்புவாங்க. நீ வேணும்னா பிரெஞ்ச் ஓப்பனை பாரு. அவங்க ½ அன் ஹவருக்கு முன்னாடி பிரஸ்ல எல்லார் முன்னாடியும் அவங்க டிஷர்ட்டை கூட கொடுத்தாங்க. அப்ப லீனாக்கு 30 வயசாச்சு. இப்ப புரியுது, இது ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்டை விட ரொம்ப டிஃப்ரெண்ட். வாவ், என்ன அருமையான ஷாட்! சூப்பர் சூப்பர், நீ நல்லா விளையாடுற. கமான் சூப்பர் சூப்பர், அப்படிதான். ஓ சூப்பர் சூப்பர். அட, நீ வந்து உன்னை நான் அன்னைக்கு கஃபேல கூட பார்த்தேன், ஞாபகம் வந்துருச்சு. சாங் செஞ்சுவான். கரெக்ட். ஒரு நல்ல பேட்மிண்டன், அப்புறம் ஜின்னியோட டீம்மேட். இவர் என் கலீக் மிங்கியோ. ஸ்பான்சர்ஷிப் கொடுக்க வந்தீங்களா? இதெல்லாம் பார்க்க வேணாம். நீங்கள் ஹாஸ்காம் இந்த மாதிரி சின்ன மேட்சுக்கெலாம் வரமாட்டார். நீங்கள் பேசாமல் ரெஸ்ட் எடுக்கலாம். நீ மேட்ச் விளையாடல? இல்லை, எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. நான் இதை வெறும் ஒரு ஜாபாக தான் பார்க்குறேன், எனக்கு காசு வர வரைக்கும். உன் கோச் உன்னை பற்றி என்கிட்ட சொன்னாங்க, உன்னோட டெக்னிக் நல்லா இருக்கான், ஆனால் உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் மேட்ச்சில் கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்கான். நீ அதோட ரூட் காசை ஏன் இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கன்னு தெரியல. சைக்கலாஜிக்கல் தெரப்பி ட்ரைனிங்கை அதிகமாக்கி என்னோட மூவ்ஸையும் டெக்னிக்ஸையும் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன். எதுவுமே வேலைக்கு ஆகலை. என்னை எல்லாருமே சைட்லைன் பண்ணிட்டாங்க. என்னோட பேரை டீம்ல இருந்தே நீக்கிட்டாங்க. அவ லியாங்கியோன் தானே? அடுத்த வாட்டி நீ என்ன பண்ணுவியோ அதே தான் நாளைக்கு நான் அவளுக்கும் பண்ணுவேன். நீங்க பேட்மிண்டன் ப்ளே பண்ணுவீங்களா? இல்லை, நான் ஆட மாட்டேன். என் ப்ராப்ளமை சால்வ் பண்ற மாதிரி நீங்க ஒன்றும் ப்ரிட்டன் பண்ண தேவையில்ல. ஹே, வந்துட்டீங்களா? இது ரொம்ப ஈஸியான மேட்ச் தான். இதுக்கெல்லாம் நீங்க வரணும்னு அவசியமே இல்லை. இல்லை, நாங்கள் வந்து தான் ஆகணும். உங்களோட ஸ்போர்ட்ஸ் ஷூ அப்புறம் ஜெர்சி எல்லாமே கஸ்டமைஸ்ட் பண்ணி வந்திருக்கா, போட்டு பாருங்க. நெக்ஸ்ட் ட்ரைனிங் செஷனில் நீங்கள் இதை போட்டுட்டே விளையாடலாம். ஐயா, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் கொண்டு வந்ததால நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்ன பண்றான் இவன்? நாட் பேட், நல்ல ஃபிட்டாக தான் இருக்கு.
ட்ரிங்க்ஸ் எதுவும் கொண்டு வரல? மறந்துட்டோம். சாரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் நில்லு. என்னுடைய டீம்மேட் எங்க இருக்கான்? ஷியோரா? தனியா கொண்டு வர முடியுமா? சரி, நான் போறேன். நாங்க வாங்கிட்டு வரோம். நாங்க இன்னும் அதிகமா வாங்கிட்டு வந்து உன் பிரதரோட ட்ரீட்டாவே வச்சுக்கிறோம். வா போலாம். செஞ்சுவான், நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் பிளேயிங் ஸ்டைலையும் அப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸையும் மாற்றிக்க கூடாதுன்னு. உங்களோட நெட் ஷாட் சூப்பராக இருக்கும். ஆனால் ஏன் 2 வருஷமாக நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க? ஏன் உங்களோட ஸ்கில்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணலை? அப்போ நீ என்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்க? நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலை. நான் சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்தே நீங்கள் ஜெயிக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட பெஸ்ட்டை நான் ட்ரை பண்ணி உங்கள் டீம்மேட் ஆகிறது தான் என்னோட ஆசை. ஆனால் நான் எதிர்பார்க்கல நீங்கள் இந்த மாதிரி மாறுவீங்கன்னு. போய் வார்ம் அப் பண்ண. அடுத்து உன்னோட டேர்ன்ல. சரி.背对着人潮，回到安静的世界，消失的期待，也许黑夜靠近梦想，迎来到终结。所有的热爱都曾被现实浇灭，遗憾的尽头，心伤痕累累，和你遇见，敞开了一切。你拥抱着我的每一颗狼狈，带给我心跳动的滋味。要多幸运才能陪着你，拥抱破碎，共同进退。எப்பவுமே நீ லாஸ்ட் தான் வர. உனக்கு அசிங்கமா இல்ல? நீங்கள் எப்போவுமே எனக்கு ரோல் மாடலாக இருந்திருக்கீங்க. இந்த டீமுக்கு வர நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். உங்கள் டீமுக்கு வரத்துக்காக தான். ஆனால் நான் எதிர்பார்க்கல நீங்கள் இப்படி ஆவீங்கன்னு. உன்னோட ப்ராப்ளம்க்கான ரூட் காஸ் என்னன்னு நீ கண்டுபிடிச்சியா இல்லையா? சாங்ஷான் ஷுவான், நான் எவ்வளோ தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன் உன் ஸ்டெப்ஸோட ரிதமை பாருன்னு. ரிதமை பாரு. உனக்கு நல்லா விளையாட தெரியாதா? உனக்கு இது அசிங்கமா இல்ல? நீ எவ்வளோதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா கூட ஒரே மிஸ்டேக்கை திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருக்க. வாவ் சூப்பர் அருமையா விளையாடுற. கேரி ஆன். அத்லீட் மேட்ச்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அத்லீட் மேட்ச் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க.
இந்தாங்க உங்க கான்ட்ராக்டுக்கான எல்லா பேமெண்ட்டும் வந்துடும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே சூப்பர், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, நாங்க உங்க கூட கொலாபரேஷன் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்களும் தான். நீங்க அவனை காம்படிஷன்ல ஒய்ஸ் பேஸோட டிஷர்ட்டை போட சொல்றீங்க, அது ரொம்ப தப்பு இல்லையா மேடம்? ஆஸ்கமோட ஸ்பான்சர்ஷிப் இன்னும் அவனுக்கு முடியல. டேலண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி பண்றோம். அது உண்மைதான். ஆனா நான் உங்களுக்கு ஒன்று ஞாபகப்படுத்தணும், நாங்க ஜின்னியோட ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஃபெமிலியரா இருக்கிறவங்க கூட தானே ஒர்க் பண்ணணும். மிஸ்டர் ஜிக்கு நான் ஹாய் சொன்னேன்னு சொல்லுங்க. யா ஓகே. இதை ஆஸ்காம்க்கு கண்டிப்பா கொடுத்துருப்பான். ப்ரைஸையும் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பான், அது அட்வான்டேஜுக்கும் யூஸ் பண்ணியிருப்பான். நாம இப்ப சில டிஸ்கஷன் பண்ணணும், வா போலாம். பிரதரி, எனக்கு தெரிஞ்ச ஆஸ்காம் ஸ்போர்ட்ஸ் உங்களை ரிலீஸ் பண்ணது போலயே, ஆனால் ஒய் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஆஸ்கம்ட்ட ஒரு ஃபோட்டோ கூட இருக்காமே. அவங்க ட்ரைனிங் கோட்குள்ளலாம் இப்போ வராங்களா? ஆமா, நீங்க என்ன முட்டாளுங்களா? அண்ணா என்ன சொல்றீங்க? உங்க பிசினஸ் மைண்டை வச்சு நீங்க முட்டாள் ஆகிட்டீங்க ஒய் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸை. அவங்க என்ன சைன் பண்ண சொல்லி ரொம்ப கெஞ்சுறாங்க. நான் ஒன்றும் அவங்க கிட்ட போய் கெஞ்சல, புரியுதா? கொலாபரேஷன் என்ன நான் பார்த்து தான் பண்ணுவேன். அவளை யார் சாங் சிவானுக்கு ஃப்ரெண்ட் ஆக சொன்னா? உண்மைதான், நான் அவளை ஏமாத்திட்டேன். கரெக்ட் தான், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. வாங்க போய் சாப்பிடலாம். வாங்க போலாம், வாங்க. பார்த்து பார்த்து என்ன பொறுமையா வாங்க. நான் உன்னை கூல் டவுன் பண்ண ஹெல்ப் பண்ணேன். சாங் ஷின்சுவான், உன் திமுறை என்கிட்ட காட்டாத. நீ அவ்வளவு கேப்பபிள்னா அந்த யுவாங் உன்னை சைன் பண்ணி இருக்கணும், புரியுதா? என்னடாச்சு? பாத்து மேல இருக்குண்ணே. வாங்க பாத்து வாங்க. ஒரு நிமிஷம் நில்லு. நீ அதை அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அவன் டார்கெட் பண்ண எனக்கு கவலை இல்லை, ஆனால் என்ன யூஸ் பண்ணி உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறான். இப்படி தான் பைத்தியம் மாதிரி பண்ணுவான். எப்போவுமே உங்களுக்குள்ள இப்படிதானா? எல்லாரும் ஒரே மாதிரி தான். இங்கே எல்லாருக்கும் எல்லாருமே எதிரி தான். இங்கே ஜெயிக்கிறோமா தோக்குறோமாங்கிறது தான் முக்கியம். நம்ம எல்லாருமே ஒன்று தான். நான் உன்னோட ஃபைலை கொஞ்ச நாளாக படிச்சுட்டு தான் இருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஜின்னியோட மேட்ச் விளையாடுறத நான் பார்த்தேன். நீ 18 பாயிண்ட்ஸ் எடுத்ததும் ஜின்னி உன்னை கேட்சப் பண்ணிட்டான். உன்னோட ஃபோக்கஸ் திடீர்னு போயிடுச்சு. அது 18-18 தானே ஸ்கோரு. நீ ரொம்ப பயந்து போயிட்ட. இது எல்லாம் அந்த மேட்ச்ல தான் ஸ்டார்ட் ஆச்சா? அப்படிலாம் எதுவும் கிடையாது, கற்பனை பண்ணாதீங்க. ஒருத்தர் ஒரு காம்படிஷனில் தோக்க அவங்களுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஆனால் என்னால் ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும், நான் ஒரு லவ்ஸி பிளேயர். நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கே அந்த விஷயம் ரொம்ப நல்லாவே தெரியும். அப்போ அந்த 18-18 ஸ்கோர் உன் மனசை ஏதாவது பண்ணுச்சா? அம்மா கிளம்பிட்டாங்களா? எதுக்கு அம்மா கிளம்புனாங்க? நீ கவலைப்படாத, நாம 2 பேருமே போதும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அட, சில்வர் மெடலு எங்க இது அப்புறமா பார்க்கலாம். அவங்க என்ன விட்டு போயிட்டாங்களா? என்ன பேசிட்டு இருக்க? நிறைய கோச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஓவர்சீஸ்ல இருக்கு. உங்க அம்மா வேற என்வாயன்மெண்ட்டுக்கு போகணும், அதனால என்ன ஸ்டெப் ஃபாதர் கிட்ட விட்டுருவாங்களா அவங்க?
என்னாச்சு? ஏதாவது ஆயிடுச்சா? எனக்கு இனிமே விளையாட வேண்டாம். மீனிங்லெஸ்ஸாக இருக்கா. தோத்துட்டியா என்ன? நான் எப்போ ஜெயிச்சிருக்கேன்? அப்ப எதை பத்தி பேசுற? நீ அவ்வளவா ஜெயிக்கவும் இல்ல. கேம்ல தோக்கிறது ஜெயிக்கிறதெல்லாம் சகஜம். வேர்ல்டுல டாப் பிளேயர் கூட இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அப்படின்னா உனக்கு விளையாட வேண்டானா நீ என்ன பண்ண போற? ஹாங்காங். என்ன? ஒன்றும் இல்லை, விடுங்க. ஆட என்ன விஷயம்னு தான் என்கிட்ட சொல்ல. நான் இங்கிருந்து வெளியே போகணும். அப்படின்னா என்னை விட்டு தனியா இருக்க போறியா? உங்க விக் ஸ்டோர் ரொம்ப நாத்த அடிக்குது. எப்பவுமே நாத்த அடிக்குது. அது யாரோட முடின்னு கூட தெரியல. அன்பார்ச்சுனேட்டா டெய்லியும் புது புது ஆட்களை பாக்குறோம். அதுல என்ன காண்டா இருக்குன்னா, நீங்க பாக்குறவங்க எல்லார்கிட்டயும் நான் தான் உங்க பையன் சொல்றீங்க. ஆனா நான் உங்களோட பையனே கிடையாது. உங்களுக்கு புரியுதா? எதுக்காக என்னோட ஃபேக் ஃபாதரா இருக்க ஆசைப்படுறீங்க? நான் இங்க எங்கேயுமே சுத்தமா ஃபிட் ஆகவே மாட்டேன். நான் எப்பவுமே எல்லாருக்கும் கஷ்டம் என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? எங்க பாருப்பா, இவங்களை கம்பேர் பண்ணும்போது வாழ்றதுக்கு அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது எதுவுமே டிஃபிகல்ட் இல்லைன்னு உனக்கு தோணும். இப்பவும் நீ போகணும்னு ஆசைப்பட்டா இந்த வீட்டை விட்டு நீ போறத நான் கண்டிப்பா தடுக்க மாட்டேன்ப்பா. வரேன். இத உள்ள கொண்டு போக உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இல்ல, அவசியம் இல்ல. நானே எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே. சாப்பிடுமா? மா, 2 பேர் இருக்கிறதுக்கு எதுக்குமா இவ்ளோ சமைச்சிருக்கீங்க? எப்படி சாப்பிட முடியும்? நீ மெலிஞ்சு போயிட்டே இருக்க. ஒர்க்னால நீ டயர்ட் ஆயிட்டியா? நான் ஒல்லி ஆயிட்டேனா? நான் அப்படியே தானே இருக்கேன். நீ இப்படியே இருக்க கூடாது. எவ்வளோ சின்ன பொண்ணுங்கலாம் அவங்களோட வெயிட்டை குறைக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஆனா என்னோட பொண்ணு ஸ்லிம்மாவும் ஃபிட்டாவும் இருக்கா. உனக்கு அது வேணாம். நானும் இதை நோட்டீஸ் பண்ணமா. நான் என் டயட்டை கொஞ்சம் பார்க்கணும். ஒன்று தெரியுமா, நான் இப்ப தண்ணி குடிச்சேன்னா இந்த ஸ்டேஜ்ல எனக்கு வெயிட் ஏறுதுமா. அண்ட் ஏஜ் ஆக ஆக மெட்டபாலிசமும் குறைஞ்சிட்டே வருது. என்னோடது இன்னுமே ஸ்லோவர். நெக்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரும்போது இவ்ளோ விஷயங்களை இனிமேல் வாங்கிட்டு வராத ப்ளீஸ். உன்கிட்ட நான் கெஞ்சி கேக்குறேன். இவ்ளோத்தையும் என்னால தனியா சாப்பிட முடியாது. நான் இப்ப எதுவுமே எக்ஸ்பென்சிவா வாங்கலமா. கொஞ்சம் ஹெவியா வாங்கிட்டேன், அவ்வளவுதான். யார நான் ப்ளேம் பண்றது? எனக்கு தான் கண்ணு தெரியல. நான் எங்க இருக்கும்போதே நான் இங்க இப்போ தனியா தான் இருக்கேன். ரைஸ் வாங்கணும்னா கூட அது எனக்கு யாராவது டெலிவரி தான் பண்ணணும். இப்போ எனக்கு டென்ஷனே இல்ல, சுத்தமா டென்ஷன் இல்ல. ஆனா நீ இதை அவாய்ட் பண்ண முடியாது. என்னையே என்னால மன்னிச்சுக்க முடியல. மா, நான் ஓகே தான். சீரியஸ்லி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சாப்பிடு.
ம் சாப்பிடுமா. லியாங்ஷுவும் அவங்க பொண்ணும் உன்கிட்ட ஏதாவது காசு கேட்டாங்களா? ஓல்டர் ஜெனரேஷன் ஒழுங்கா பிஹேவ் பண்ணாட்டி யங்கர் ஜெனரேஷன் அதையே தான் ஃபாலோ பண்ணும். அவங்களுக்குள்ள என்ன கனெக்ஷன்னே எனக்கு புரியல. என் கூட டிவோர்ஸ் ஆகி 1 இயருக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. எனக்கு எப்படி தெரியும் அவனுக்கு அஃபேர் இருக்கும்னு? வாங்கம்மா, நாம ஒரு நல்ல மீல் சாப்பிடலாம். மத்தவங்கள பத்தி நம்ம பேச வேண்டாம், சந்தோஷமா சாப்பிடலாம். சாப்பிடலாம். யுவான், யாரையும் லவ் பண்ணாத, கல்யாணமும் பண்ணிக்காத, குழந்தையும் பெத்துக்காத. இந்த உலகத்துல உன்னைய தவிர வேற யார் வேணாலும் உன்னை கஷ்டப்படுத்த முயற்சி பண்ணலாம். நான் கூட உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கேன். இத பத்திலாம் யோசிச்சு பாரு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா, இத பத்திலாம் யோசிக்காதீங்கம்மா. என்ன ஆனாலும் யாரும் என்ன ஹர்ட் பண்ண முடியாது. ப்ளீஸ் நீங்க வரி பண்ணாதீங்க. நீங்க என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அதுவும் இல்லாம எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணமே கிடையாது. ஸோ ப்ளீஸ் நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு தெரியும் அது. என் பொண்ணு எல்லாரை விட பெட்டர்னு. இன்னும் நல்லா சாப்பிடு. லியாங் யுவான், நான் உனக்கு சொல்லிட்டே இருந்தேன்ல, ஜின்யே மாதிரி ஒரு ப்ரொஃபைல ஒழுங்கா பாத்துக்கணும்னு சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆஸ்கம் பண்ணதை பார்த்தல்ல. அப்போ நம்ம வேணும்னா சைனிங் கான்ட்ராக்ட் போனஸ் அதிகமாக்கலாமா? மிஸ்டர் ஜி, நான் மண்டே உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். ஜின்னியோட நம்ம லாங் டர்ம் கான்ட்ராக்ட் வச்சுக்கிறத பத்தி நிறைய யோசிச்சு பார்க்கணும். அந்த மேட்ரு மண்டே பாத்துக்கலாம். 2 நாள்ல இந்த கான்ட்ராக்டை எப்படியாவது பண்ணி முடி. ஓகே? ஜின்னியை பத்தி ஏற்கனவே நான் பிரசிடென்ட் கிட்ட சொல்லிட்டேன். இந்த வாரத்திலேயே அதை முடிச்சிரு. ஓகே, நான் பண்ணிடுறேன். நான் தண்ணியும் குடிக்கல, சாப்பாடும் சாப்பிடல. ஆனா நிறைய Dress வாங்கியிருக்கேனே. எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்னொன்னா அடுத்த வீடியோல காட்டுறேன். நான் இப்பதான் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சேன். கீழே இறங்கி போயிட்டு இருக்கேன். நடந்து போற வழியில நிறைய சீனரிஸ் இருக்கு. பார்க்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா? இங்க வாக்கிங் போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக்கும் ஷேரும் கூட பண்ணிடுங்க. லியாங்டா, நீ ஒரு செலிபிரிட்டி ஆகணும்னா முதல்ல உன்னோட இமேஜை பில்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கோ, சரியா? அதை விட்டுட்டு என் வீட்டுக்கு வந்து என்னோட பொருள் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு போகாத. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் நான் என் வீட்டோட பாஸ்வேர்டை மாத்திட்டேன். அப்புறம் அவர்கிட்டயும் சொல்லிடு பாஸ்வேர்டை மாத்திட்டேன்னு.
ஹலோ மேடம், இது ஒரு பிரைவேட் பார்ட்டி. உங்களோட இன்விடேஷன் கார்டு காமிங்க. ஓகே, இப்போ நீங்க உள்ள போகலாம். நீங்க என்கிட்ட எந்த கேள்வியுமே கேட்கல. ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கீங்க. வாங்க வாங்க வாங்க. ஓகே. ஹாய். அம்மா ஏன் தனியாக உட்காந்துருக்க? இந்த பார்ட்டி ரொம்பவே போரிங்கா இருக்கு. நான் சீக்கிரமே கிளம்ப போறேன். யார் ஹோஸ்ட் பண்றாங்களோ அவங்க கிட்ட சொல்லிட்டு போ. சரி நீ வா வா. இல்ல நான் அப்படியே கிளம்புறேன். ஹேய், நீயும் வேணா என் கூட வாயேன். இங்க பாடுறா எவ்வளோ அழகான பொண்ணுங்களாம் இருக்காங்கன்னு. சரி நான் கிளம்புறேன், நீ முட்டாள். ஓகேப்பா. ட்ரிங்க் பண்ணா வண்டி ஓட்ட முடியாது. இந்தா என்னோட கீ வச்சுக்கோ. நான் ஒன்றும் உன் டிரைவர் கிடையாது. என்னைய போட்டோ எடுத்தியா நீ? இல்லையே, நான் எடுக்கலையே. இது உன்னோட புது ட்ரிக்கா? போட்டோ எடுத்துட்டு அப்படியே அந்த சாக்ல என்னோட கான்டாக்ட். நான் உங்களை போட்டோ எடுக்கவே இல்ல. அப்போ காமி பாப்போம். இந்த இடத்துக்கு புதுசு போல நீ. நான் இங்க இருந்து என்னோட போட்டோவை நீ ஒழுங்காவே எடுக்கல. பிராக்டிஸ் பண்ண கொஞ்சம். நீ இன்னும் அந்த இடத்துக்கு வரல. பர்த்டே பாய்க்கு என்னோட சார்பா ஹாப்பி பர்த்டே. ஹே, நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன கேபின் நினைச்சியா? உங்க பம்பரை பாருங்க. உங்க கார்ல யாரோ ஸ்கிராட்ச் பண்ணிட்டாங்க. பம்பர்ல ஸ்கிராட்சா? ஸ்கிராட்சே இல்லையே இங்க. சீக்கிரட்டா இப்ப போட்டோ எடுத்தல நீ? இல்ல, நான் எடுக்கலையே. பொய் சொல்ற நீ? நான் கேக்குறது என்னன்னா, உனக்கு எப்படி என்னோட கார்ல ஸ்கிராட்சா இருக்குன்னு தெரியும்? சொல்லு பாப்போம். நான் சொல்றத கேளு. நான் உன்ன மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கேன், புரியுதா? நீ என்ன ஷார்ட்கட் எடுக்க பாக்குறியா? ஒரு கோல்ட் டிகரா இருக்காத இப்படி. இத கேளு. என்னோட ஹேண்ட்ஸமான ஃபேஸ போட்டோ எடுக்கிற வரைக்கும் நீ இங்க இருந்து போக மாட்டேன்னு நினைக்கிறேன். நீ வேல்யூபிளா போட்டுக்கிறது உன்னோட வாட்ச் மட்டும் தான். நீ தான் இவ்ளோ அகலியா இருக்கே, அப்புறம் எப்படி இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருக்க? நான் அசிங்கமா இருக்கேனா? ஹேய் நில்லு. அந்த போட்டோவை டெலீட் பண்ணு. ஹேய் எக்ஸ்கியூஸ் மீ. சார், சார், போட்டோ எடுத்துட்டு போறா. சார் இங்க பார்க்கிங் எதுவுமே கிடையாது. சார் ப்ளீஸ் கொஞ்சம் கார் எடுக்கிறீங்களா? சார். ஹேய் அங்கேயே இரு, போகாத. நம்ம என்ன அவ்வளோ அசிங்கமாவா இருக்கும்? இவ்ளோ நல்ல காரா? அவன் தலைய அவன் இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். ரொம்ப பசிக்குதா? அதான் லேட் நைட் ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்தேன். ப்ளூடூனா சாப்பிடணுமான்னு ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருக்கேன். இது ஓகே தான். இன்னைக்கு நைட்டுக்கு நல்ல பர்த். எல்லாரும் இத டீம் மெம்பர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க.
சாங் சன்ச்சுவான் ட்ரைனிங் பண்ணுறீங்களா? பிரதர் இ சைட்லேருந்து ஒய் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸில் இது உங்கள் எல்லாருக்காகவும் எடுத்துக்கோங்க. சைன் பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு போனஸ் கொடுக்கலான்னு இருக்கோம். நார்மலா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்க பண்ணி தர்றதுக்கு ரெடியா தான் இருக்கோம். ஏன்னா நாங்க ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவ். அதோட எங்களோட ஒய் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ் என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா உங்க டீமுக்கு தேவையான எல்லாமே நாங்க ஸ்பான்சர் பண்ணலான்னு இருக்கோம். இங்க பாரு, இது சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு உங்களோட அத்தாரிட்டி அண்ட் டீமோட அத்தாரிட்டியை நீங்க ரொம்பவே இம்பார்ட்டண்டா பாக்குறீங்க. அதுக்காக தான் ஒய் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ் இது எல்லாத்தையும் உங்களுக்காக பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. ட்ரைனிங்லயோ காம்படிஷன்லயோ இல்ல லைஃப்லயும் உங்களோட கோல் என்னன்னா பெட்டர் ரிசல்ட்ஸ் நீங்க கொண்டு வர்றது மட்டும்தான். நீங்க பெரிய ஃபேன்ஃபேர் பண்ணிட்டீங்க. நான் இதை ஒத்துக்கலன்னா எனக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லைன்னு அர்த்தம். இது ஒரு வின் வின் சிச்சுவேஷன். இதுல நீங்க தான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா ஒய் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பென் இருக்கா? இன்னும் நல்ல கொலாபரேஷன் பண்ணலாம். இத பாருங்க, எல்லாருக்கும் 12 பேர்ஸ் ஷூஸும் அப்புறம் ஷர்ட்ஸும் இருக்கு. எல்லாரும் என் கூட வந்து எடுத்துக்கோங்க. வாங்க. ஓகே, சூப்பர். இத நீ லீகல் டீமுக்கு கொண்டு போ. ஓகே. ஹலோ மிஸ்டர் ஜி, அவர் இப்பதான் சைன் பண்ணாரு. நான் இப்பவே அடுத்த ப்ராசஸ ஆரம்பிக்கிறேன். எனக்கு தெரியும் இந்த கேண்டிடேட் மேல நீ ஹெசிடென்ட்டா இருக்கன்னு. ஆனா இந்த காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ்ல வின்னர் தான் கிங். எவிடன்ஸ் தெளிவா சொல்லுது. சேம் லெவல் ஆஃப் அத்லீட்ஸ்ல ஜின்னியை தோக்கடிக்க யாரும் இல்லைன்னு. நான் உங்களுக்கு சஜஷன் தான் கொடுக்க முடியும். நீங்க தான் நல்ல முடிவா எடுக்கணும். எனக்கு அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஒரு ப்ராப்ளமும் இல்லையா? அப்ப ஏன் ஏதோ சென்டிமெண்ட் இருக்குன்னு ஃபீல் பண்றேன். சென்டிமெண்ட்ஸ் எந்த ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணாது, ப்ராப்ளம்ஸை தான் கிரியேட் பண்ணும். டோன்ட் வரி, எனக்கு எல்லாமே புரியுது. நெக்ஸ்ட் டைம் நான் ஜின்ஹிக்கும் பேட்மிண்டன் டீமுக்கும் நல்லது மட்டும் தான் பண்ணுவேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 1-on-1 அசிஸ்டன்ஸா? கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண வைக்க வேண்டியதே வேலை. ஆனா அது என்னோட பர்சனல் விஷயம் இல்ல. அதனால இந்த ஷட்டில் காக்கை எடுத்து பெட்டரா ஃபீல் பண்ணிக்கிறீங்களா? ஆமா, அப்படிதான். எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்களும் இந்த ஷட்டில் காக்ஸ் மாதிரி தான். யார் வேணாலும் உங்களை பிடிச்ச மாதிரி அடிச்சுக்கலாம். கீழே விழுந்தா மறந்துடலாம். அப்படிதானே? இதை சாப்பிடாத. பீன்ஸ் குக் ஆகல. நான் வேக வச்சு கொண்டு வரேன். கொடு. நான் இதை உங்ககிட்ட சொல்லி ஆகணும். நான் என்னோட ரிட்டையர்மெண்ட் அப்ளிகேஷனை கொடுக்க போறேன்.
என்ன சொல்ற? ரிட்டையர்மெண்ட். நான் என்ன பண்ண ஆசைப்பட்டனோ பண்ண முடியல. எதுக்கு ப்ளே பண்ணணும்? சீரியஸாவ சொல்ற? ம். கோச் யூ கிட்ட நான் அப்ளிகேஷனை கொடுத்துட்டேன். கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே நான் இதை நிறுத்திடுவேன். அப்ப சரி.将世俗当理，任感情肆意，人不再逃避。眼前的路要不要走下去？如果所有理性和感性最后都发现答案是你，要用多坚定能换你也相信。我们总想着应该怎么做才不会出错，那小心翼翼的不过是太难得。You will be loved, you will be loved， 我在你身旁啊，干嘛全世界放下，听你说都不要紧，还有我。You will be loved, you will be loved， 占据你心里啊，站在原地也不怕，我的每一次回眸有你。You will be loved, you will be loved， 占据